இன்றைக்கு எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தர் சொல்லுகிறாரு, கர்த்தர் உங்கள் சந்தோஷத்தை, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். இன்னைக்கு எத்தனை பேர் ரொம்ப பாரத்தோடு வந்திருக்கிறீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாரத்தை அவர் சுமந்து கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் கிருபை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை தான் இன்ன வரைக்கும் நம்மை தாங்கி கொண்டு இருக்கிறது. அவர் கிருபை இல்லைன்னா இன்றைக்கு நாம் இருக்க மாட்டோம். அல்லேலூயா. ஆமென். எடுத்து வாசிப்போம். இன்றைய செய்தி என்னன்னு சொன்னால், கர்த்தருக்குள் களி கூறுங்கள். கர்த்தருக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? அல்லேலூயா. நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நினைக்கவே கூடாதாம். ஏன்னு சொன்னால் நினச்சா அந்த பிரச்சனை நம்மை தாக்கி கொண்டே இருக்குமா. ஆனால் கர்த்தர் இருக்கிறார். ஆராதனையில் கேட்டோம்ல, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறதுனால எதை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாதாம், கலங்கக்கூடாது, சந்தோஷப்படணுமா. அல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஏன்னு சொன்னா உங்களை துன்பப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க சந்தோஷப்படணுமா. எனக்கு இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பாரம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, பாரத்தை நினைக்கக்கூடாது. ஆனால் நீ சந்தோஷமா ஏன்னு சொன்னால் உனக்காக பரலோகத்தில் என்ன காத்திருக்கு, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்குமா, ஒரு பொக்கிஷம் உனக்காக காத்து கொண்டு இருக்குமா. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மெல்லாம் இப்போ தங்கத்துக்காக ஏங்குகிறோம். தங்கத்துக்கு ஏங்குறோமா இல்லையா? இன்றைக்கு விலை என்ன விலை போகுது, ஒரு 78,000 ஒரு சவரன் விலை. ஆனால் இந்த பூமிக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குது. ஆனால் பரலோகத்தில் பார்த்தீங்களா அந்த தங்கத்தை நம்ம காலால் மிதித்து கொண்டு இருப்போமாம். அல்லேலூயா. அல்லேலூயா. தங்கத்துக்கு அங்கே மதிப்பே கிடையாது. ஏன்னு சொன்னால் தேவனே தங்கமாக இருக்கிறார். அப்போ அவர் தங்கமாக இருக்கிறதுனால நம்ம தங்கத்தை குறித்து கவலையே படக்கூடாது, நம்ம பாரத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. ஏன்னா பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக, இன்னைக்கு எந்த அளவுக்கு பாரப்பட்டு நீங்கள் பாரத்தை சுமந்து கொண்டு நிந்தனைகளை சகித்து கொண்டு இருக்கிறீர்களோ, உங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய பொக்கிஷத்தை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். துக்கிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராட்சியம் அவர்களுடையது. அல்லேலூயா. லூக்கால சொல்லுகிறது, லூக்கா 6ஆம் அதிகாரத்தில், லூக்கா 6ஆம் அதிகாரம் 22-23 சொல்லுகிறது. லூக்கா, மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை சபித்து, மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாதது என்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாய். இந்த பார், மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாதது என்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்து நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைப்பார்களாம். ஆண்டவர் நிமித்தமாக நம்ம என்ன பண்ணுவோமா, பகைக்கப்படுவோமா. உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, வீட்டை விட்டு கூட தள்ளி ஒதுக்கி வச்சிடுவாங்க. வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிடுவாங்க. அல்லேலூயா. நிந்தித்து, உங்களை நிந்தித்து, உங்கள் பேரை சொல்லி அவங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கு, அவங்களா மோசமானவங்களாச்சேன், அவங்கெல்லாம் சர்ச்சைக்கு போறாங்க. அல்லேலூயா. அவங்கெல்லாம் ஆலயத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை நிந்தித்து
உங்களுடைய பெயரை பொல்லாதது என்று தள்ளிவிடும்போது, சிலர் பார்த்தீங்களா குடும்பத்தில் எப்போதும் ஒதுக்கப்பட்டவர்களாக சிலர் இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அவங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போது ஒதுக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏன்னா உலக பிரகாரமான வாழ்க்கை அந்த பிள்ளைகள் வாழ்வது கிடையாது. ஆண்டவருக்காக அவங்க எழும்பும் போது குடும்பத்தாரும் உலகத்தாரும் பிள்ளைகளை ஒதுக்கி வைப்பார்களாம். அந்த ஒதுக்கி வைக்கிற நேரத்தில் தான் கர்த்தரை நோக்கி கூப்பிடணுமா, அவரை நோக்கி சந்தோஷப்படணுமா. நான் இவ்வளோ துக்கப்படுறேன் ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ பாரமாக இருக்குது, நான் என் சொந்த பந்தத்தாலையும் என் குடும்பத்தாராலையும் நான் ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் நீ என்னை விட்டு, எல்லாரும் என்னை விட்டு ஒதுக்கினாலும் நீங்க மட்டும் என்னை விட்டு ஒதுங்கவே இல்லை ஆண்டவரே. என்னோட கூட இருக்கிறீங்கப்பா. எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், எல்லாரும் என்னை பகைத்தாலும், என் சொந்த பந்தம், கூட பிறந்த சகோதரன் சகோதரிகள் எல்லோரும் என்னை ஒதுக்கினாலும் என்னை ஒதுக்காத தேவன் நீர் ஒருவர் மட்டும்தான். நீங்க மட்டும்தான்ப்பா என்னோட கூட இருக்கிறீங்க. நீங்க இல்லைன்னா இன்றைக்கு நான் என்ற பூமியில நான் உயிரோடு நான் இருந்திருக்க மாட்டேன். ஆனா நீங்க இருக்கிறதுனால தான் இன்றைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன். நான் ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்தாலும் எனக்கு அந்த நேரத்தில் ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர் நீ தகப்பனாக இருக்கிறீர். உன்னுடைய சத்தியத்திலே நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 23வது வசனம் சொல்லுகிறது, அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கு, அதுக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகளுக்கு அப்படித்தான் சொன்னாங்களாம். ஏன்னு சொன்னா, மக்கள் உங்களை வெறுக்கும் போது ஒதுக்கும் போதும் நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாம். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவர் பிள்ளைகள் ஒதுக்கப்படுறாங்களோ அவங்களெல்லாம் அவங்க முன்னாடி அவங்க தலையில கர்த்தர் உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு உரிமையானவங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு உரிமையானவர்கள். மனித குமாரனுக்கு யாரா? நம்ம எல்லாம் பிள்ளைகள், உரிமையாளர். அதனால்தான் உங்களை மற்றவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்களாம்? நல்லவங்களே கிடையாதுன்னு சொல்லுவாங்களாம். அல்லேலூயா. அவர்கள் அதை சொல்லும்போது இன்னும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். அல்லேலூயா. அவங்க ஏமாத்துறவங்க, அவங்க நல்லவங்க கிடையாதுன்னு சொல்லும்போது இன்னும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உனக்காக காத்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இவங்க எங்கேருந்து நல்லா இருக்க போறாங்கன்னு நினைக்கலாம். ஆனா நினைக்கிறவங்க மத்தியில தான் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஏன்னா அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பரலோகத்தில் பெரிய வெகுமதி காத்திருப்பதனால தான் இந்த தருணத்தில் நீங்கள் மகிழ வேண்டும். இந்த பிரச்சனையில் உமக்காக இந்த துக்கப்படுகிற நேரத்தில், ஒதுக்கப்படுகிற நேரத்தில் ஆண்டவர் உனக்காக என்னத்தை வச்சிருக்கிறாராம்? ஒரு பெரிய வெகுமதி வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. அதனால் எவ்வளோ துக்கம் வந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? ஆமென். அதனால தான் வேதம் அழகா சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று. நீங்கள் என்ன பண்ணணுமா? சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? சந்தோஷமாக இருங்கள். சங்கீதம் 45:1 சொல்லுகிறது, சங்கீதம் 45:1 சொல்லுகிறது, என் இருதய நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன், என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தானே. மறுபடியும் வாசிங்க. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன், என்னுடைய நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தானே. நாவும் ஒரு உயிரை கொள்ளும்,
ஒரு உயிரை வாழ வைக்கும். எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த எழுத்தம் ஒரு மனிதனை வாழ வைக்கும், ஒரு மனிதனை உயிர் எடுக்கும். ஆனால் அங்கே சொல்கிற அந்த அரணுக்கு இவற்றை எழுதுகையில், அரசனுக்கு இதையெல்லாம் எழுதுகையில் அழகு சொற்கள் என் இருதயத்தை நிரப்பமா. ஒரு கவிதை எழுதும்போது அதை படிக்கும்போது ஒரு சிலர் துக்கமாக இருக்கிறவங்க கூட அந்த வார்த்தை பார்க்கும்போது சந்தோஷப்படுவார்களாம். அந்த துக்கமெல்லாம் மறைந்து போகுமா. அல்லேலூயா. ராஜாவுக்கு எழுதுகையில் அந்த அழகு சொற்கள் என் இதயத்தை நிரப்பம். ஏன்னு சொன்னா எல்லோரும் எழுத முடியாது கவிதை. எல்லாரும் கவிதை எழுத முடியுமா? எழுத முடியாது. ஏன்னு சொன்னா தேர்ந்த எழுத்தாளன் தான் எழுத முடியும். நல்ல தேறினவன், கவிதை எழுதுறவன், அவன் தான் என்ன பண்ணுவான்னா அவனால தான் அதை எழுத முடியுமா. அல்லேலூயா. அவன் எழுதுகிறனுடைய அந்த எழுதுகோள் வெளிப்படுத்துமா. அவன் ஒரு ஒரு மூலையில் உட்காந்து அவன் எழுதிடுவான். அது வெளிப்படுத்தும் போது அநேகருக்கு அது என்ன பண்ணுகிறதுனா வெளிப்படுகிறது. அநேகர் அதை படித்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி அழகாக எழுதியிருக்கிறாங்க. அந்த கதை இன்ட்ரெஸ்டாக ஒரு சீரியலில் சிலர் உட்காந்து பார்க்கும்போது அது இன்ட்ரெஸ்டாக இருந்தாக்கா இரு இதை வர இதை பார்த்துட்டு வரணுவாங்க. பசியோடு கணவர் வந்து உட்காந்துருப்பார். இதை கொஞ்ச நேரம் இருத வரணுவாங்க. ஏன்? அவங்கள அந்த ஈர்ப்பு சக்தி இழுக்கும். ஆனால் ஒரு தேர்ந்த ஒரு எழுத்தாளனுடைய அந்த சொற்கள் அது எழுதி அவன் வெளியிடும்போது அந்த இருதயம் சந்தோஷப்படும். எல்லோரும் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்களாம். அல்லேலூயா. அதுபோல் தான் சொற்களால் என் நாவிலிருந்து சொற்கள் வெளிப்படுகின்றன. அந்த வார்த்தையானது அவன் வெளிப்படுத்துறது தான் எழுத முடியும். இருதயத்திலிருந்து வெளிப்படுத்துகிற அந்த வார்த்தை தான் எழுதுகோளாக அங்கே எழுதப்படுகிறது. அது அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. அது அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. ஆண்டவர் கூட எப்படி இருக்கிறாரா? ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? வெளிச்சமாக இருக்கிறாராம். அந்த ஆண்டவருடைய அந்த லைட்டு எதுக்கு சமன்னு சொன்னால் ஆண்டவருடைய நிழலுக்கு சமமா. வெளிச்சம் எதுக்கு சமம்? ஆண்டவருடைய நிழலே வெளிச்சமாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ ஆண்டவர் எப்படி இருப்பார்? அல்லேலூயா. அது போல தான் நல்ல தேர்ந்தவன் எழுதுகிற அந்த எழுத்துக்கோளாகப்பட்டது அந்த சொற்கள் அநேகரை மகிழ்ச்சியை கொண்டு வரும். படிக்கிற பிள்ளைகள் கூட நல்லா படித்து எக்ஸாம் எழுதுனா தான் அதை தேர்ச்சி பெறும்போது அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, என் பொண்ணு ஃபஸ்ட் மார்க் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க. ஏன்? அந்த எழுத்து தான் அந்த மக்களை உயர்த்துகிறது. அந்த நாவு தான் அந்த மக்களுக்கு ஞானத்தை கொடுத்து படிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த எழுத்து ஒரு மனிதனை உயர்த்தும். உங்களையும் கர்த்தர் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னால் அந்த சொற்கள் ஒரு எழுத்தாணியை போல கர்த்தர் நமக்கு ஒரு நாவை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை உயர்த்துவதற்கு. ஆமென். கர்த்தர் நல்லவர். ரட்சிப்பு குறித்து என்ன பண்ணணுமா? களி கூற வேண்டும். ரட்சிப்பு குறித்து களி கூறுங்கள். சங்கீதம் 9:13 சொல்லுகிறது. சங்கீதம் 9:13 மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். அல்லேலூயா. உனக்கு என்ன பிரச்சனை என்பது ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்ய வேணும்னா தேவனிடத்தில் இந்த ஜெபத்தை சொல்லணுமா. கர்த்தாவே, என்னிடம் தயவாயிரம் பாரம், என் பகைவர்கள் என்னை தாக்குகிறார்கள், மரண வாசலில் இருந்து என்னை காப்பாற்றும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டுமா. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது
கர்த்தரிடத்திலே அதுதான் அங்கே சொல்லப்படுகிறது. மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் நான் களி கூறுவேன். ஒரு ஆபத்திலிருந்து நம்ம பாதுகாக்கப்படும் போது தான் தேவனை நாம் நேசிக்கிறோம். ஒரு பிரச்சனைக்காக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருப்போம். நெடுநாளாய் காத்திருக்கிறது உடலை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்குமா. ஆனால் நெடுநாளாக நீ காத்து கொண்டு இருக்கிறன்னு சொன்னால் அது சந்தோஷத்தை கொடுக்கும். அதே போல தான் ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். பயம்தான், அந்த பயமே சந்தோஷமாக ஆண்டவர் மாற்றுகிறார். என்ன பயம்? ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து நம்மளை பாதுகாத்தார். எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் ஆபத்துலேருந்து வந்தவங்க தான். வியாதியிலிருந்து, இன்சிடென்ட்டிலிருந்து, கரண்ட்டு ஷாக்கிலிருந்து, இப்படி எல்லாமே ஆண்டவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அப்போ தாங்க நம்ம எல்லோரும் ரட்சிக்கப்படுகிறோம். அப்போ தான் முழுசாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். அந்த பாதுகாப்பு, அந்த ஆபத்துலேருந்து நம்ம மீட்டு எடுக்கும்போது தான் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அப்போ தான் ஆண்டவரை நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. என்ன விசுவாசம் தான் பெருசு. அவர் பெரியவர், அவர் கிருபை நம்மளோடு கூட இருக்கிறதுனால அவர் நம்மளை விட்டு எப்போதும் விலகிறதே கிடையாது. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது. எஸ்தர் 8:17 சொல்லுது, ராஜாவின் வார்த்தையோ அவனுடைய கட்டளையோ போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாட நல்ல நாளுமாயிருந்ததாம். யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அநேகர் யூத மார்க்கத்தில் என்ன செய்தார்களாம்? இணைந்தார்களாம். பாருங்க, ராஜாவின் பாத்தியம் அவனுடைய கட்டளைகளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடுகிற நல்ல நாளுமாய் இருந்தது. ஏன்னா அந்த ஆமான் என்ற ஒரு மனிதன் அந்த யூத கோத்திரத்தை அழிக்க வேண்டும் என்று ஆகாஸ்வேறு ராஜாவினுடைய முத்திரையை போட்டு 120 நாடுகளையும் அழிக்க திட்டமிட்டான். ஆனால் இது எஸ்தர், ஒரு பெண் நினைச்ச ஒரு தேசத்தை காப்பாற்ற முடியும், ஒரு பெண் நினைத்த ஒரு தேசத்தை அழிக்க முடியும். அந்த மக்கள் ஒரு 127 நாடுகளையும் காப்பாற்றினார். அல்லேலூயா. உபவாசம் 3 நாள் இருந்து ஆகாஸ்வேரிடத்தில் கேட்டு அந்த ஆபத்திலிருந்து, ஏன்னா இந்த தேதியில் தேசம் அத்தனையும் அந்த யூதர்கள் எத்தனை பேர் பிறந்த குழந்தைலேருந்து பெரியவங்களை வரைக்கும் கொல்லப்பட வேண்டும் என்ற திட்டம் தீட்டியிருந்தான். அந்த திட்டத்தை மாற்றி அன்னைக்கு அந்த ஒரே நாளைக்கு என் குலம் அழிக்கப்பட போகிறது, என் குலம் அழிக்கப்படுகிறது, என் ஜனங்கள் அழிக்கப்படுகிறது, என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது, என் ஜனங்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று அந்த எஸ்தர் ராஜாவின் காலில் விழுந்து மன்றாடினாலாம். அல்லேலூயா. அந்த மாதிரி கேட்டதுனால உடனே தந்தி அப்பெல்லாம் அவசர தந்தி, அப்பெல்லாம் இப்போதான் எங்கே போனேன், அப்பெல்லாம் தந்தி, அந்த தந்திகளை அனுப்பி உடனே அந்த நாடுகளை காப்பாற்றினார்களாம். அதை அன்றைக்கு காப்பாற்றப்பட்டதுனால அங்கு இருந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்களோ யூத கோத்திரத்தில் சேர்ந்து கொள்ள ஆரம்பித்தார்களாம். அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்களாம். யூதர்களை பார்த்தோன்னே ஒரு பயம் வந்துருச்சு. இன்னைக்கு அழிக்க போகிற அந்த நாட்டையே காப்பாற்றினார்களே என்று சொல்லி அவர்கள் சந்தோஷத்தில் கர்த்தரை நோக்கி மகிமைப்படுத்தினார்களாம். அல்லேலூயா. கிருபையில் களி கூற வேண்டும். எதில் களி கூற வேண்டும்? கிருபையில். ஒரு ஆபத்துலேருந்து கர்த்தர் நம்மளை காப்பாற்றுறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம அப்போ தான் ரட்சிக்கப்படுகிறோம். அப்போ தேசமே ரட்சிக்கப்பட்டது. அதை பார்த்து மற்ற ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 2வது கிருபையில் களி கூற வேண்டும். கிருபையில்
சங்கீதம் 31:7 சொல்லுது. சங்கீதம் 31:7, உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன், நீ என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்துமா வியாக்குலங்களை அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. அங்கே வேதம் அழக சொல்கிறவர், தேவனே உமது தயவு எனக்கு மிகுந்த களி பூட்டுகிறது, நீர் எனது தொல்லைகளை கண்டு இருக்கிறீர், என் பிரச்சனைகளை நீர் அறிந்திருக்கிறீர், என் தொல்லைகள் நீர் அறிவீர். நீ பார்த்துருக்கிற நமக்கு வர பிரச்சனைகளை ஆண்டவருக்கு தெரியுமா? நமக்கு வர பிரச்சனைகள் இப்படி தான் வரும் என்றது ஏற்கனவே தெரியும். அறிந்திருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாராம்? நம்மளை அவருடைய கிருபையினால நம்மளை பாதுகாக்கிறாராம். அல்லேலூயா. அவருடைய கிருபை தான் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்க கர்த்தர் கொண்டு வந்தது. அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்பதற்கு யாரெல்லாம் ஆண்டவர் அழைத்தாரோ அவர்கள் மட்டும் இன்றைக்கு நாம் இந்த சபையிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு. இந்த வார்த்தை நிச்சயமாக நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. மூன்றாவது வார்த்தை, சட்டைகளின் நிழலிலே களி கூறுங்கள். சட்டைகளின் நிழலிலே களி கூறுங்கள். சங்கீதம் 63:7 சொல்லுது, நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலிலே களி கூறும். கர்த்தர் நம்மளோடு கூட இருந்ததுனால தான் இன்றைக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம். அவருடைய சட்டைகளின் நிழலிலே நம்மளை பாதுகாத்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆபத்து நேரத்தில் கோழி தன் குஞ்சுகளை தன் இறகுகளால் கூட்டி சேர்க்கும் வண்ணமாக நமக்கு வருகிற அந்த ஆபத்திலிருந்து கர்த்தர் அவருடைய சட்டைக்குள்ளக்க மூடி அவர் பாதுகாக்கிறாராம். கோழியை பார்த்தீங்கன்னா அது தன் குஞ்சுகளுக்கு இறை தேடி வெளியில் போகும்போது கழுகு இல்லை பருந்த வந்து அந்த கோழி குஞ்சை எடுக்க வரும்போது அது ஒரு சத்தம் போட்டு ஒரு குரல் கொடுத்து எல்லோரும் என்னிடத்தில் வந்து விடுங்கள் என்று சொல்லி அது சேர்த்து அப்படியே அணைச்சு கொள்ளுமா. அந்த ஆபத்து நேரத்தில் அது சேர்த்து அணைச்சு கொள்கிறது போல கர்த்தருடைய அந்த ஆபத்து நேரத்தில் நாம் கர்த்தருடைய சட்டைக்குள்ள மறைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஏன்னு சொன்ன அந்த நேரத்தில் கர்த்தர் ஓடி வந்து நமக்கு உதவி செய்கிற தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதிலேயே 11 சொல்லுது, 63:11, கர்த்தருடைய நாமத்தை ராஜாவோ தேவனில் களி கூறுவார், அவர் பெயரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள், பொய் பேசுகிறவர்கள் வாய் அடைக்கப்படும். ராஜாவோ தேவனில் களி கூறுவார், அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள், பொய் பேசுகிறவர்கள் வாயை அடைக்கப்படுமா. ராஜா கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருப்பார், அவருடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா. ஆனால் அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்களாம். சிலர் தொட்டதுக்கெல்லாம் சத்தியம் பண்ணுவாங்க. சத்தியமாங்க சத்தியம் நாம் யூஸ் பண்ணக்கூடாது. உன் தலைமுடியை வெள்ளையாக்குவோ கருப்பாக்குவோ முடியாது. புரியுதுங்களா? ஆண்டவர் பேரில் கூட சத்தியம் பண்ணக்கூடாது. தொட்டதுக்கெல்லாம் சத்தியம் 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 என்பது வேதம். அது தெரியாமல் தான் நம்ம சத்தியம். கோர்ட்டில் நீதிபதி சொல்லுவார், நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை, நான் சொல்வது அத்தனையும் சத்தியம். சத்தியம் என்றால் தேவனுடைய வார்த்தை, நியாய தீர்ப்பு. எந்த வார்த்தை மேலே நாம் சத்தியம் செய்யவே கூடாது. நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சிலர் சொல்லுவாங்க சத்தியம் பண்ணி என்று சொல்லி, சத்தியம் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. தேவன் மேலே சத்தியம் பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்தினால ஒரு சிலர் அவங்கவுங்க தெய்வங்களை வணங்கும் போது நான் வணங்குற தெய்வத்து மேலே சத்தியம் சொல்கிறேன், என் பிள்ளை மேலே சத்தியம், என் கணவர் மேலே சத்தியம், சத்தியம் பண்ணவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதம் 5:11 ஒரு வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 5:11, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து
ஆண்டவரின் போதும். ஆண்டவரை யாரெல்லாம் நம்பி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்று சொன்ன கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டில நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர். நான் எதுக்க மஞ்சிடேன், ஏன்னா அவர் என்னோட கூட இருக்கிறார். உண்மை இல்லாமல் எனக்கு யாரும் இல்லை, எல்லாமே நீங்கள் தான். இன்பத்தில் நீங்கள், துன்பத்தில் நீங்கள், என் கஷ்டத்தில் நீங்கள், என் அழுகையில் நீங்கள், என் தனிமையில் நீங்கள். ஆனால் உண்மை இல்லாமல் எனக்கு வேறு யாருமே இல்லை. அதை நினச்சிங்களா, நம்ம எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை காலில் மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 2:11 சொல்லுது, எப்படி கருத்துடனே மறுபடியும் வாசிங்க. பயத்துடனே கர்த்தரை சேவிக்கணுமா? நம்ம சாதாரணமாக ஆலயத்துக்குள்ள வந்துடுறோம், சாதாரணமாக ஆண்டவரை தேடுகிறோம். அப்படி இல்லை, கர்த்தரை பயத்துடனே ஆலயத்துக்கு வர வேண்டாம், ஆலயத்துக்குள்ள நுழைய வேண்டாம். வரும்போது பய பக்தியோடு உள்ள நுழைய வேண்டாம். அல்லேலூயா. நடுக்கத்தோடு கர்த்தரை சேவிக்க விட, நடுக்கத்தோடு கர்த்தரை வணங்க வேண்டுமாம். அது தாங்க முறை. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஒரு ஆபத்துல நம்மளுக்கு ஒரு சந்தோஷப்படும் போது பயந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமா. அப்போ உன் சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் அது தானாவே மறைந்து போகும். பயத்துடன் அந்த ஆலயத்துக்கு நம்ம ஏதோ நேரம் நம்ம என்ன பண்றோம், ஆலயத்துக்குள்ள வந்துற கர்த்தர் இங்க உட்காந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஒவ்வொருவரையும் எப்படி உள்ள நுழையிற என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். முதல் ஸ்தலமே பரிசுத்த ஸ்தலம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்குள்ள வருகிறோன்னா நமக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும். பயத்துடனே நடுக்கத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். சாதாரண ஒரு தேவன் அல்ல நம்ம தேவன். கல்லோ மண்ணு அல்ல. கண்ணு இருந்தா பார்க்கறது இல்லை, காது இருந்தா கேட்கறது இல்லை, தொண்டை இருந்தா பேசுறது இல்லை, கை இருந்தா வேலை செய்யறது இல்லை, கால் இருந்தா நடக்கிற தெய்வம் நம்ம தெய்வம் அல்ல. அவர் காணாதிருக்கிற தேவன். அவர் எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். அவரை நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆராதிக்கும் போது அவர் பரலோகமே திறந்து உனக்காக அந்த பூமிக்கு இறங்கி வருகிற ஒரே ஒரு தெய்வம் நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் உன் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அவருக்கு ஒருவர் மட்டும்தான், மனிதருக்கு தெரியாது. உனக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். உன் வீட்டில், உன் இருதயத்தில், உன் சரீரத்தில் என்ன பிரச்சனை இருக்கு, நீ எப்படி தவித்து கொண்டு இருக்கிறாய், எதை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறாய் என்பது என் தேவனுக்கும் உனக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவனைத்தான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். முழங்கால் படியிடுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நடுக்கத்தோடும் பயத்தோடும் நீ ஆலயத்துக்குள்ள நுழையும் போது நீ எதிர்பார்க்கிற அந்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே,
நீர் அறிந்திருக்கிறீர். எங்களை நீர் பரலோகத்திலிருந்து பூமியிலே எங்களுடைய வாழ்க்கைகளையும் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். எங்களுக்காக ஆண்டவர் உம்முடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வருகிற ஒரே ஒரு தேவன் நீங்க மட்டும்தான். இன்றைக்கு ஆண்டவர் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முழுவதையும் ஒப்பு கொடுக்கும் போது நீர் எங்களுக்காக ஜீவனை கொடுக்கிற தேவன், எங்களுக்காக ஆண்டவர் பரிந்து பேசுகிற தேவன், எங்களையே வாழ வைக்கிற தேவன். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உன் பாதத்தில் வைக்கிற ஆண்டவர், ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் அவர்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீர் அகற்றும்படியாய், ஜெபத்தை கேட்கும்படியாய், அந்த வேண்டுதலுக்கு கர்த்தர் நீர் பதில் கொடுக்க முடியாது நான் செபிக்கிறப்பா. இருதயத்தின் காயங்களை கர்த்தர் நீர் ஆற்ற முடியாது நான் செபிக்கிறேன். அவங்க தீவுகள் எல்லாம் கர்த்தர் நீர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் என்னோடு கூட இருக்கிறவர் நீர் பெரியவராய் இருக்கிறேன். எனக்கு உம்மை விட்ட வேறு யாருமே இல்லை. உம்மை விட்டு நான் எங்கேயும் ஓடவ மாட்டேன். நீரே என் தேவன். ஆண்டவரே, என்னை இப்போது நீர் ஆசீர்வதித்து சொல்லம்மா, என்னை ஆசீர்வதிங்கப்பா. நான் பாரத்தோடு வந்திருக்கிறேன். உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் என் சிரசின் மீது வைக்கப்படட்டும். எல்லாம் தர மேல கை வைங்க. உன் சரீரத்தில் காணப்படக்கூடாது எல்லா பிரச்சனையும் ஒழிந்து போகட்டும். அவருடைய கரத்தில் இருந்து ஒரு வல்லமை சரீரத்தில் இறங்கி கொண்டு இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் இப்போது உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. அவர் கரத்தில் இருந்து வல்லமை இறங்குகிறது. உன் வேண்டுதலுக்கும் உன் பிரச்சனைக்கும் கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் கரம் உங்களை தொட்டதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன், பெருமையாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதா. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.